சுதந்திர தினத்தில் த்ரிஷா சகிக்க முடியவில்லை. திமுகவின் முரசொலி நாளிதழில் கடும் விமர்சனம். சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய முதலமைச்சர் விஜயின் மானம் காற்றில் பறந்தது. வெட்கமோ கூச்சமோ இல்லாமல் ஒரு நடிகையை முன்வரிசையில் உட்கார வைத்து இருவரும் மாறி மாறி சல்யூட் வைத்துள்ள காட்சியை அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே சகிக்க முடியவில்லை. அசிங்கத்தையும் அருவருப்பையும் பட்டவர்த்தனமாக செய்வதன் மூலமாக அதனை நியாயப்படுத்த நினைக்கிறவர்தான் இன்று தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வந்துள்ளார் என திமுகவின் முரசொலி நாளிதழின் தலையங்கத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய முதலமைச்சர் விஜயின் மானம் காற்றில் பறந்தது. வெட்கமோ கூச்சமோ இல்லாமல் ஒரு நடிகையை முன்வரிசையில் உட்கார வைத்து இருவரும் மாறி மாறி சல்யூட் வைத்துள்ள காட்சியை அவருக்கு வாக்களித்தவர்களாலேயே சகிக்க முடியவில்லை. அசிங்கத்தையும் அருவருப்பையும் பட்டவர்த்தனமாக செய்வதன் மூலமாக அதனை நியாயப்படுத்த நினைக்கிறவர்தான் இன்று தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்துள்ளார் என திமுகவின் முரசொலி நாளிதழின் தலையங்கத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. கொடியேற்றிவிட்டு முதலமைச்சர் விஜய் பேசுகிறார். எல்லோரும் வாக்களித்து விட்டோம், விஜயை ஜெயிக்க வைத்து முதலமைச்சர் ஆக்கிவிட்டோம். எனவே கடமையெல்லாம் முடிந்துவிட்டது என்று யாரும் ஒதுங்கி போய்விடாதீர்கள். இனிமேல்தான் நீங்கள் நம்முடனே அரசுடனே இருக்க வேண்டும். இப்போதுதான் உங்களுக்காக இருக்கிற அனைத்து நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும் என்று அழுது புலம்பியிருக்கிறார். அந்த புலம்பலுக்கு, இந்த அழுகைக்கு என்ன காரணம்? அவரை நம்பி வாக்களித்தவர்கள் தவறு செய்துவிட்டோம் என்று வருந்தி கொண்டிருக்கிறார்கள். 10 வயது சிறுமி கோவையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட போது அதை மறைக்க நினைத்தது விஜய் அரசு. நீங்க ஆக்ஷன் ஹீரோ, தப்பு நடந்தா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நினைச்சுதானே வாக்களித்தோம் என்று ஒரு பெண் கதறினாரே, இப்படி பல பேரும் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். தனது படத்தை தயாரித்த சினிமா தயாரிப்பாளர்களுக்கு மகுடம் சூட்டி கொண்டிருக்கிறார் விஜய். ஜனநாயகன் படத்தை தயாரித்த வெங்கட நாராயணா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா? பிகில் கோட் படத்தை தயாரித்த அர்ச்சனா கல்பாத்தி கோவில்களுக்கான அறங்காவலர்களை தேர்வு செய்ய போகிறாரா? லியோ படத்தை தயாரித்த ஜெகதீஷ் பழனிசாமி தான் முதலமைச்சரின் தனி செயலாளர். தனது ஜோஷியருக்கு மகுடம், தேர்தலுக்கு முன்னதாக தனக்கு செலவு செய்தவருக்கு பதவி. இதுதான் நடக்கிறது. இதையெல்லாம் தலையாட்டி ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் என்று நினைக்கிறாரா விஜய்? அமைச்சர்கள் மீது, எம்எல்ஏக்கள் மீது வந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துள்ளாரா விஜய்? திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மீது விஜய் ரசிகை ஒருவரே பாலியல் புகார் சொன்னார். அந்த ரசிகையை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு சரவணனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துள்ளார் விஜய். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் லஞ்சம் என குற்றஞ்சாட்டிய தாவேக வழக்கறிஞர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார். பவுடர் பயன்படுத்தி அதை வீடியோ எடுத்து போட்ட அமைச்சர் சரத்குமார் இன்னமும் அமைச்சரவையில் இருக்கிறார். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்தை அபகரித்த செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அமைச்சர் ரமேஷ் இன்னமும் அமைச்சராகத்தான் நீடிக்கிறார். எவர் மீதும் இதுவரை விஜய் நடவடிக்கை எடுத்ததில்லை. அரசை பற்றி விமர்சித்து ட்விட்டர் போட்டால் கைது. நீதிமன்றங்கள் நித்தமும் தாவேக ஆட்சியாளர்கள் மீது தலையில் கொட்டுகின்றன. சொரணையே இல்லை இவர்களுக்கு. இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் சகித்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறார் விஜய். சுதந்திர தின விழாவுக்கு ஒரு நடிகையை அழைத்து வந்து அவருக்கு சல்யூட் அடிப்பதை விஜய் ரசிகர்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சுதந்திர தினத்தன்று விடுதலை போராட்ட வரலாறுகளை ஊடகங்கள் வெளியிடும். ஆனால் இம்முறை நடிகை ஒருவருடன் முதலமைச்சர் இதுவரை 5 முறை ஒன்றாக வெளியில் வந்துள்ளார் என்று வரலாறு போடும் கேவலத்தை பார்க்கிறோம். விஜய் நன்றாக டான்ஸ் ஆடுவார் என்பதற்காக ஏறிய மின்கட்டணத்தை ஏற்றுக்கொள்வார்களா மக்கள்? விஜய் அழகாக சிரிக்கிறார் என்பதற்காக சொத்து வரியை எவ்வளவு வேண்டுமானால் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்களா தமிழ்நாட்டு மக்கள்? சமூக வலைதளங்களில் கழுவி கழுவி ஊற்றுகிறார்கள். உங்களுக்குத்தான் வாக்களித்தோம், வாக்களிக்கிறதுக்காக வருத்தப்படுகிறோம் என்று சொல்லும் வீடியோக்கள் தான் அதிகமாக பரவுகின்றன. அதனால்தான் என்னோடு இருங்கள், போய்விடாதவர்கள் என்று கழிவிறக்கம் தேட பார்க்கிறார் விஜய். மக்கள் ஏமாளிகள் அல்ல, அவர் இன்னமும் தனிமைப்படுத்தப்படுவார். இவ்வாறு முரசொலி தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது.